So, Hare Krishna, welcome for the Wednesday program. நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களே, உங்கள் பேர்? கார்த்தீஸ்வரன். என்ன பண்ணுறீங்க? ஓகே, குட். உங்களையும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். வந்திருக்கீங்களா? பேர்? கோகுல்ராஜ். மறந்துட்டேன், ரொம்ப நாள் ஆச்சோ? ஓகே, நான் கிளாஸ் எடுத்தேன். இதில் ஆக்சுவலாக போன வெட்னஸ்டே என்னது எதனால இண்டிபெண்டன்ஸ் டே வரனால நிறைய பேர் வர முடியாமல் போயிருந்துச்சு. நிறைய கிளப்ஸ் ப்ரோக்ராம் இருந்தது இதுன்ட்டு. ஸோ நாங்கள் ஆக்சுவலாக ரெக்கார்டிங் அன்றைக்கி பண்ணல. அன்றைக்கி ஒரு ½ அன் ஹவர் ஒரு மூவி ஒன்று பார்த்தாங்க, ஒரு இஸ்கான் சம்மந்தமாக ஒரு மூவி. அண்ட் தென் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கு முன்னாடி செஷன் நீங்கள் வரல. நீங்கள் கிட்டத்தட்ட 2 வாரமாக வரல கரெக்டாக நீங்கள். ஸோ கரெக்டாக வந்து அந்த மீட்டிங் ஸ்கிரிப்சரல் வியூ பாயிண்ட்டுக்கே வரல. ஓகே, ஸோ எனிவே, ஸோ அதுக்கு அடுத்த வாரம் வெனஸ்டே செஷனில் என்ன கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா, சார் நீங்கள் வந்து ஸ்கிரிப்சரல் வியூ பாயிண்ட்டை பற்றிலாம் இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய செஷன்ஸ் வீக்லி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி உலகத்துலேயே நமக்கு வேறு எங்கேயும் நம்ம வந்து கற்றுக்க முடியாத, இல்லை யாரும் சொல்லித்தராத, நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான நாலேஜஸ் அது ஸ்கிரிப்சர்ஸில் இருக்குது, வேதங்களில் இருக்குது. இன்றைக்கி காலத்தில் நம்ம எங்கே போனாலும், அது என்ன ஒரு டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வந்து இன்றைக்கி தான் எதை தேடணுனாலும் ஃபிங்கர் டிப்ஸில் கூகுளில் தேடினா நம்ம கிடச்சிரும் நம்ம நினைக்கிறோம். பட் அந்த மாதிரி நம்ம தேடினா கூட நம்ம லைஃப்க்கு வெரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை பற்றி நாலேஜ் இன்றைக்கி வெளி உலகத்தில் இல்லை. ஸோ பட் ஆனால் அந்த நாலேஜை தெரிஞ்சிக்காத வரைக்கும் ஒருத்தர் ஹியூமன் லைஃபே வாழ ஆரம்பிக்கலன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஸோ அதனால தான் இந்த யூத் ப்ரோக்ராம் நடத்திட்டுருக்கோம். நீங்கள் ஜஸ்ட்டு புதுசுன்றனால உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி சொல்கிறேன். ஸோ அதனால் இது வரைக்கும் அப்படி என்னங்க வெளியே உலகத்துலேயே சொல்லித்தராத விஷயம் அப்படி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக்கான ஃபஸ்ட்டு லெசன் ஏபிசிடி ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இல்லை ஸ்கிரிப்சர்ஸ் சொல்லித்தர ஏபிசிடி அப்படின்றது என்னென்னா, நம்ம யார் அப்படின்ற ஒரு கொஷினுக்கான ஆன்சர். நம்ம யாருன்ற கொஷினுக்கான ஆன்சர் இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது. கேட்டால் பேரை சொல்லுவாங்க, ஊரை சொல்லுவாங்க, நாட்டை சொல்லுவாங்க, அது எல்லாமே ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஸோ நீங்கள் யாருன்னு கேட்டோன்னா கார்த்திகேயன் சொல்லி கார்த்தீஸ்வரன். ஸோ கார்த்தீஸ்வரன்ன்றது உங்கள் பேர் கரெக்டாக. பட் ஆனால் நாளைக்கே நீங்கள் உங்கள் பேரை மாற்றலாம். பேரை மாற்றினாலும் நீங்கள் மாறிட போகிறது கிடையாது, நீங்கள் அதே நம்பர் தான். ஸோ பேருன்றதுலாம் ஐடென்டிஃபிகேஷன் தான். ஸோ அதனால் இதை பற்றிலாம் நாங்கள் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்ம யார், நம்ம ஏன் இந்த உலகத்தில் இருக்கோம், எதுக்கு இங்கே வந்தோம், இந்த உலகம் வந்து எதுக்கு கிரியேட் பண்ணப்பட்டுச்சு, ஹரே கிருஷ்ணா. ஸோ அப்படின்றத பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ போன கடைசி செஷனில் எஸ்பெஷலி என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வர நம்ம அந்த ஸ்கிரிப்சரல் வியூ பாயிண்ட்டை பற்றி பேசியிருந்தனால, எதுக்குங்க ஸ்கிரிப்சர்ஸ்லாம் நம்ம நம்பணும், எதுக்கு வேதத்தை சாஸ்திரத்தெல்லாம் நம்பணும், அதெல்லாம் என்றைக்கோ யாரோ ஒருத்தர் சும்மா எழுதி வச்ச கதை தானே, யாருக்கு தெரியும், அதெல்லாம் முன்னாடி வந்து நம்பிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம எதை நம்புகிறோம்? சயின்ஸ், ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி, இல்லை ஸ்கிரிப்சர்ஸ், வேதாஸ், இதுக்கு மேலே இருக்கிற நம்பிக்கையை விட, அதை நம்ம அதிகமாக நம்புறதை விட சயின்ஸை தான் நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஏன், எதனால் அப்படின்றத பற்றி அந்த லாஸ்ட் வெட்னஸ்டே செஷனில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது இப்போ யாரெல்லாம் வெட்னஸ்டே செஷனுக்கு லாஸ்ட் முன்னாடி வரலையோ, வந்திருந்தது யாருன்னா நீங்கள் 2 பேர், நீ ஒருத்தர் 3, நீங்கள் இருந்தீங்க. நம்ம போன வாரம் இல்லை, அதுக்கு முன்னாடி வாரம் நீங்கள் இருந்தீங்க இல்லையா, நம்ம பிக் பேங் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அந்த வாரத்தை சொல்கிறேன். ஸோ இந்த சைடில் இருக்கிற குரூப்பில் யாருமே வரலை. ஸோ ஜஸ்ட்டு நான் ஏன்னா இன்றைக்கி ஃப்ளோக்குள்ளே போகிறதுக்காக உங்ககிட்ட அந்த கொஷின் கேட்குறேன். கரெக்டாக தானே, இன்றைக்கி உலகத்தில் சயின்ஸ் அதிகமாக பிலீவ் பண்ணுறாங்களா இல்லை ஆன்மீகத்தை பிலீவ் பண்ணுவாங்களா? சயின்ஸ் தான் பிலீவ் பண்ணுறாங்க. எதனால்? சயின்ஸில் ப்ரூஃப் பண்ணுறாங்க, ப்ரூஃப் இருக்குது. ஆனால் அதுவே ஆன்மீகம் ஸ்கிரிப்சர்ஸ்ன்றது ப்ரூஃப் இல்லை. ப்ரூஃப் இல்லைன்னு சொல்கிறத விட இன்னும் என்னன்னு சொல்லணும்னா பிளைண்ட் ஃபெய்த். அதில் இருக்கிறதெல்லாம் சும்மா கட்டுக்கதையாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பிளைண்ட் ஃபெய்த்து தான், எவிடன்ஸ் கிடையாது அதுக்கெல்லாம். அதனால் நாங்கள் நம்ப மாட்டோம். சயின்ஸ்னால் கண்டிப்பாக எவிடன்ஸ் இருக்கும், அதனால் நாங்கள் நம்புகிறோம். ஸோ இப்படி தான் அந்த செஷன் ஆரம்பிச்சது. பட் ஆனால் உண்மையிலேயே அந்த செஷன் முடிக்கும் போது நாங்கள் ஒரு சில விஷயங்களை பார்த்தப்போ என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, ஆப்போசிட் தான் உண்மை அப்படின்னு. அதாவது சயின்ஸில் தான் நிறைய விஷயம் பிளைண்ட் ஃபெய்த்தாக இருக்குது. சாஸ்திரத்தில் சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சோன்னா அதுக்கு
ரீசனபிளா, அது வந்து எப்படி சொல்கிறது, அக்செப்டபுளா அப்படி தான் இருக்குது அப்படின்றத பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ உதாரணத்துக்கு ஒரே செகண்ட். ஓகே, ஸோ உதாரணத்துக்கு என்ன இதில் போட்டிருக்கு, why are we in this world, நம்ம ஏன் இந்த உலகத்தில் இருக்கோம். தட் மீன்ஸ் அது இன்னும் சிம்பிள் ஆக்கணும் அப்படின்னா, இந்த உலகம் எதுக்கு கிரியேட் ஆச்சு, இந்த உலகம் முதல் எதுக்கு முதல்ல இந்த உலகம் இருக்குது, நம்ம ஏன் இங்கே இருக்கோம், இந்த உலகம் எதுக்கு இருக்குது, இந்த உலகம் எப்படி வந்துச்சு, இந்த 3க்கு உங்களுக்கு என்ன ஆன்சர் தோணுதுன்னு சொல்லுங்க. இந்த உலகம் தானா கிரியேட் ஆச்சு, இதுதான் நமக்கு சயின்ஸ் சொல்லுது. அது ஆன்சர் தான் இப்போ நீங்களும் சொன்னீங்க. ஓகே, வேற நம்மளும் தானாவே கிரியேட் ஆனோம். ஓகே, வேற ஏதாவது ஆன்சர்ஸ்? ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்ல. ஜஸ்ட் இது இன்டராக்டிவ் செஷன் மாதிரி தான் இருக்கும். வாட் எவர் யூ திங்க் யூ கேன் சே. பட் கிரியேஷன் எப்படி இந்த இடம் வந்துச்சு அப்படின்ற கொஸ்டின் நம்ம லாஸ்ட் வீக் பேசினவங்க உள்ள வர வேண்டாம், அவங்க பேசினது அவங்க சொல்கிறது இருக்கட்டும். ஸோ நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு தான், எப்படி கிரியேட் ஆச்சு, என்ன சொன்னீங்க, தானாக கிரியேட் ஆச்சு. பட் ஓகே, அந்த ஆன்சர் தான் நம்ம படிச்சிருக்கோம், ஸ்கூல் காலேஜஸில் படிச்சிருக்கோம், சயின்ஸ் அதை தான் சொல்லுது. பட் அது அக்செப்டபுளாக இருக்கா? அக்செப்டபுள்னு நினச்சனால தான் நீங்கள் அந்த ஆன்சர் சொல்கிறீங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா என்ன தியரி வச்சு நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோம், பிக் பேங் தியரி மெயினாக மேஜர் தியரியாக அதை பற்றி படிச்சிருக்கோம். இன்னும் நிறைய தியரிஸ் இருக்குது கிரியேஷனை பற்றி, பல்சேட்டிங் தியரி, ஸ்டெடி ஸ்டேட் தியரி, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நிறையா தியரிஸ் இருக்குது கிரியேஷனை பற்றி. அதில் மேஜராக நம்ம படிச்சிருக்கிறது, கேள்விப்பட்டிருக்கிறது பிக் பேங் தியரி நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஸோ அந்த பிக் பேங் தியரின்றதுல என்ன இருக்குது, திடீர்னு ஒரு நாள் எதர்ச்சியாக தானாக எல்லா கெமிக்கல்ஸும் சேர்ந்து வெடிச்சது. ஸோ அது வெடிச்சனால ஆட்டோமேட்டிக்கலி எல்லாமே கிரியேஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிக் பேங் தியரியில் நம்ம படிக்கிறோம். ஸோ இப்போ அது என்னைக்கு நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு கேட்டால் அது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர். இன்னைக்கு சயின்ஸ் சொல்கிற ஆன்சர் அவர் சொன்னது தான், பை சான்ஸ், தானாக நடந்துச்சு, தானாக கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ சாஸ்திரத்தில் என்ன ஆன்சர் இருக்கும், சாஸ்திரம் என்ன சொல்லுது, யார் கிரியேட் பண்ணா, எப்படி கிரியேஷன் ஆச்சுன்னு சொல்லிச்சு, கடவுள்னு சொல்லிச்சு. ஸோ இப்போ ஏன் நீங்கள் கடவுள் கிரியேட் பண்ணாருன்றதை நம்ப மாட்டேங்கிறீங்க, பிக் பேங்கை நம்புறீங்க, ரீசன் என்ன? பட் அப்பவும் மேபி தானே சொல்றீங்க. இப்போ அவர் ஆன்சர் என்ன கொடுத்தாருன்னா, கடவுளை நம்ம பார்த்தது இல்லை, அதனால நம்ம நம்ப முடியல. பட் பிக் பேங்கை பார்த்துட்டீங்களா அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்க வரதுக்கு முன்னாடி அவர் என்ன பதில் சொல்றாரு, நம்மளை சுற்றி கெமிக்கல்ஸ் இருக்கனால மேபி அப்படி ஆயிருக்கலாம். பட் மேபி அப்படி ஆயிருக்கலாங்கிறதும், மேபி ஆயிருக்கலாம் அப்படின்ற வார்த்தை பிளைண்ட் ஃபெய்த்தா ப்ரூவ் பண்ண, ஹாஃப் அ சான்ஸ் தானே இருக்கு. அப்போ அதையும் உங்களால கம்ப்ளீட்டா டினை பண்ண முடியாது. பார்த்தது இல்லைன்றனால இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்றாரு. நான் அமெரிக்காவை பார்த்ததே இல்லை என் லைஃப்ல, ஸோ அமெரிக்கா இல்லை. நீங்க போயிருக்கீங்களா அமெரிக்காவுக்கு? போனதில்லை. இங்க யாராவது அமெரிக்கா போயிருக்கீங்களா? போனதில்லை. ஸோ அமெரிக்காவை நேரில் போய் பார்த்ததில்லை. ஸோ அப்போ அமெரிக்கா இல்லைன்னா நம்புங்க. எப்படி பார்க்க முடியும்? அப்ப அதே மாதிரி கடவுளை பார்க்கறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சாஸ்திரத்துல சொல்லும் போது அதையே நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். அந்த வழியை ட்ரை பண்ணி பார்க்காமலே எப்படி இல்லைன்னு சொல்லலாம்? ஏன்னா இப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் உலகத்துல எல்லாருக்குமே இருக்கு. நீங்க கேட்குற பாயிண்ட்ஸ்ல எந்த தப்புமே கிடையாது. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ஒரு 4-5 செஷன்ஸுக்கு முன்னாடி நம்ம வந்து பேசியிருந்தப்போ இதோட கவுண்ட் பற்றி ஒரு கொஷின் கேட்ட ஞாபகம் இருக்கா? 5-6. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம யார் என்ன சொன்னாலும் நம்ம அப்படியே சின்ன வயசுலேருந்து எதை கேட்டு பழகிட்டோமோ அதை உண்மை நம்ம நினைக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதனால தான் பிக் பேங் அப்படின்றத பற்றி ஆக்சுவலாக இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அதில் பிஹெச்டி வாங்கின சயின்டிஸ்டோட வீடியோவே ஓப்பன் பண்ணி பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான ப்ரூஃப் கிடையாது. எங்கேயும் ஒரு சின்ன லேபில் கொண்டு போய் ஒரு ஸ்மால் பேங் பண்ணி ஒரு பாம் வச்சு வெடிச்சோன்னே வந்து இப்போ உதாரணத்துக்கு
நாங்கள் இப்போ ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணும் இல்லையா? எங்கே? சோனா காலேஜில் ஒரு புது பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பில்டிங் கட்டுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனே, அது வந்து ஒரு 30 lakhs ப்ராஜெக்ட்டுன்னு வைங்க. ஸோ அந்த பில்டிங் கட்டுறதுக்கு யார் அப்ரோச் பண்ணுவாங்க? சிவில் இன்ஜினியரை. ஸோ சிவில் இன்ஜினியர் கிட்ட போகிறாங்க, சார் எங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு லேப் வேணும், இந்த ஹால் வேணும், இது வேணும், ஸோ எவ்வளோ நாள் டைம் ஆகும், எப்படி என்னென்ன மெட்டீரியல்லாம் வேணும்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், எனக்கு வெறுமனே ஒரே ஒரு பாம்பு கொடுங்க. இந்த கிரியேஷனே பாம்பு வெடிச்சு தானே வந்ததுன்னு சொல்கிறீங்க. ஒரு காலேஜ் வராதா பாம்பு வெடிச்சா? என்ன பிரச்சனை? சிரிக்கிறோம். பாம்பு வெடிச்சு காலேஜ் வருமானு கேட்டால் சிரிக்கிறோம். ஆனால் பாம்பு வெடிச்சு தான் இந்த யூனிவர்ஸே வந்துச்சுன்னு சொன்னால் நம்புகிறோம். எங்கேயுமே நம்ம இது வரைக்கும் வெடிச்சு கிரியேஷன் ஆகி பார்த்ததில்லை. ஓகே, ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பார்க்குறோம்? வெடிச்சா டிஸ்ட்ரக்ஷன் ஆகிறது தான் நம்ம பார்க்குறோம். எங்கேயுமே வெடிச்சு கிரியேஷன் ஆகி நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ இப்போ அப்படி எந்த விஷயத்திலும் எடுத்துக்கோங்க. நாங்கள் அந்த லாஸ்ட் வீக் நாங்கள் மெயினாக இந்த கிரியேஷன்ற இந்த ஒரு டாப்பிக்கை பற்றி மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒருவேளை பை சான்ஸ், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல எதர்ச்சியாக நடந்தது, தானாக வெடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு, பட் தானாக நடக்கிற எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ரூமில் நிறைய பேப்பர்ஸ் போட்டு வச்சுருக்கோம். ஃபேனை வந்து ஒரு 5 ஸ்பீடில் வைக்கிறேன். உடனே இந்த பேப்பர்லாம் என்ன ஆகும்? பறந்து இங்கே அங்கன்னு கிடக்கும். அதுவே அந்த பேப்பர் நான் தனித்தனி பீசஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒரு ஜிக்ஸா பசில். ஓகேவா? பசில்னா தெரியும் இல்லையா? ஒரு இமேஜ் இருக்குன்னா அந்த இமேஜோடைய பார்ட்ஸ் பிரித்து போட்டது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ரூமுக்கு வரீங்க, அந்த பசில் சூப்பராக அரேஞ்ச் ஆகிருக்கு. வந்தோடனே என்ன கேள்வி கேட்பீங்க? யார் இதை பண்ணான்னு கேட்பீங்க. கரெக்டா? நான் சொல்கிறேன், ஃபேனை 5 ஸ்பீடில் வச்சேன், பசில் தனித்தனியாக தான் இருந்துச்சு, ஃபேனை நான் 5 ஸ்பீடில் வச்சோன்னா அது அசம்பிள் ஆகிடுச்சு. என்ன சொல்லுவீங்க? என்ன பார்த்து பாசிபிள் இல்லைன்னு சொல்லுவீங்க. நான் அதையே திரும்பி சொன்னேன்னா எனக்கு மூளை இருக்கிறதுக்கும் பாசிபிளே இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. ஸோ ஆனால் நம்ம அதை நம்பிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் தான், கடவுள் இருக்கார். ஒருவேளை இப்போ நான் அதை ஏற்றுக்க கூடாதுன்னா அடுத்த ஆப்ஷன் என்ன? இன்னைக்கு சயின்ஸ் வந்து இப்படி தான் கிரியேஷன் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. நான் அந்த ஆப்ஷனை ஏற்றுக்கல அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் கடவுள் இருக்காருன்னு ஏற்றுக்கணும். பட் கடவுள் இருக்காருன்றதுக்கு மட்டும் என்னங்க ப்ரூஃப் இருக்கு? கடவுள் இருக்காருன்றதை மட்டும் நாங்கள் எப்படி நம்புறது? அதில் என்ன எவிடன்ஸ் இருக்கு? ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கும் இப்போ நாங்கள் அன்னைக்கு வந்து ஜஸ்ட் கிரியேஷன்ன்றதை பற்றி பேசணும். இன்னைக்கு வெதர் காட் எக்ஸிஸ்ட், டஸ் காட் எக்ஸிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த சயின்டிஃபிக்காகவும் சரி ஸ்கிரிப்சரல் விதத்துலையும் சரி சம் பாயிண்ட்ஸ் வி வில் டிஸ்கஸ். ஸோ இப்போ கடவுள் இருக்காரு அப்படின்ற கேள்விக்கும் 2 விதமான பதில் கிடைக்கும் இல்லையா? 2 விதமான பதிலுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்று சயின்ஸ் கொடுக்கக்கூடிய பதில், இன்னொன்று ரிலீஜன் கொடுக்குற பதில். ஸோ சயின்ஸில் என்ன விதமான பதில் இருக்கு? சயின்ஸில் கடவுள் இருக்காரான்ற கேள்விக்கு என்ன பதில்? இல்லை. எதனால இல்லை? பார்க்கல, அதனால இல்லை. வேற ஏதாவது ஆன்சர்ஸ்? இன்னைக்கு யாரெல்லாம் உலகத்தில் கடவுளை நம்பாமல் இருக்காங்களோ அவங்க நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. நான் கடவுளை நம்ப மாட்டேன், கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறையா பாயிண்ட்ஸ், ஆர்கியூமெண்ட்ஸ் முன் வைப்பாங்க. ஒன்று அஃப்கோர்ஸ் மேஜரான பீப்புள் சொல்கிறது நான் கடவுளை பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்ட்டு. வேற கடவுள் தான் இதை படைச்சாருன்னு சொல்கிறீங்க, கடவுளை வந்து எல்லா சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆமாம் தானே, ஆல் பவர்ஃபுல்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த உலகத்தை பற்றி ஏங்க இவ்வளோ மிஸ்டேக் கூட படைச்சிருக்காரு? நிறைய இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய தப்பு நடக்குது. அதெல்லாம் நடக்காமல் அவரால் பார்த்துருக்க முடியாதா? ஏன் இப்படி ஆச்சு? ஸோ அப்படி இம்பர்ஃபெக்ஷனோடு இருக்கும்போது அப்படி ஒரு பர்ஃபெக்டான காடு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. வேற ஏதாவது? நல்லவங்களுக்கெல்லாம் கெட்டது நடக்குது, ஆனால் கெட்டவனுக்கெல்லாம் நல்லது நடக்குது. 400 கோடி தான் பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுக்கிட்டவங்களாம்
தன்னுடைய பர்சனல் ஃப்ளைட் ஜெட்டை வச்சுக்கிட்டு வேற நாட்டில் போய் சந்தோஷமாக வாழ்கிறான். நேர்மையாக வாழ்ந்துட்டு இருக்கவனால ஒரு 40 லட்சம் கூட சம்பாதிக்க முடியல. ஸோ நல்லவெல்லாம் கஷ்டப்படுறான், கெட்டவெல்லாம் சந்தோஷமாக இருக்கான். கடவுள் இருந்தால் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு மக்கள் கேட்பாங்க. வேற ஏதாவது? பசி, பஞ்சம், இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் உலகத்தில் இருக்கு. கடவுள் இருந்தால் இதெல்லாம் வாய்ப்பு இல்லையே. கரெக்டா? சரி, இப்போ இப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி, அப்புறம் ஏன் இதெல்லாம் நம்மளே யோசிக்கிறோம்ல, இவ்வளோ விஷயத்தை நம்ம யோசிக்கிறோம். அப்போ சாஸ்திரம்னு ஒன்று கொடுத்தாங்கல்ல, யாரோ எழுதினாரு அப்படின்லாம் இவங்க சொல்கிறாங்க இன்னைக்கு உலகத்தில் இருக்கவங்க. அப்படியே வச்சுக்குவோம், யாரோ எழுதுனது தான் வச்சுக்குவோம். அவங்களும் இதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாங்களா? அவங்களும் இதை யோசிச்சிருக்கணும்ல. அவங்களும் இதை யோசிச்சிருந்தாங்கன்னா அப்போ கடவுளே இல்லைன்னு அவங்களும் எழுதியிருக்கலாம்ல. இவ்வளோ விஷயத்தை தாண்டி அவங்க கடவுள் இருக்காருன்னு ஒரு விஷயத்த எழுதியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ அதில் கூட ஏதாவது அர்த்தம் இருக்க வாய்ப்பு இருக்குது தானே? ஆமாவா இல்லையா? ஏன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி இல்லை அவங்களுடைய அம்மா அப்பா காலத்துலலாம் இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு மக்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்களா என்ன? காலையில் எழுந்துச்சோன்னே சாமி பாட்டாவது போடுவாங்க, இல்லைன்னா காலையில் எழுந்தோன்னு கோயிலுக்கு போவாங்க. முதல் மெயின் ப்ரியாரிட்டியே அதுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன், இப்போ வளர்ந்துட்டு இருக்க ஜென்ரேஷன்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம்? அவங்களாம் இது சொல்லுங்க, அவங்கெல்லாம் சும்மா சொல்லியிருக்காங்க. நான் இந்த ஆன்சர் ரொம்ப எதிர்பார்த்தேன். கடவுள் இருக்காருன்னு சொல்கிறவங்க எதுக்கு கடவுள் இருக்காருன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சின்ன வயசுலலாம் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும்னு வைங்களேன், அம்மா அப்பா நம்மளை ஏதாவது சொல்லி பயமுறுத்தினாங்கன்னா நம்ம ஒழுக்கமாக இருப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வந்து அம்மா நான் நைட்டு நேரத்தில் வெளில போகணும்னு சொன்னான்னு வைங்களேன், அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? வெளில போனோன்னா நைட்டு நேரம் பேய் இருக்கும், பூச்சாண்டி இருப்பான், பிடிச்சிட்டு போயிடுவான், அமைதியாக படுத்து தூங்கு. உடனே அந்த குழந்தை என்ன பண்ணும்? பயத்தில் படுத்து தூங்கிடும். ஸோ ஒருத்தனை ஒழுக்கமாக நேர்மையாக இருக்க வைக்கிறதுக்காக பயமுறுத்தினா அவன் ஒழுக்கமாக இருப்பான். ஸோ கடவுள்லாம் யாரும் கிடையாது. கடவுள்னு ஒரு விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ணி மக்கள் மனசில் ஒரு பயம் ஏற்படுத்திட்டோன்னு வைங்க, நம்மளை படைச்சவர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு, நீ ஒழுக்கமாக இருக்கணும், நீ கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா பாவம் புண்ணியம்லாம் இருக்கு, கஷ்டப்படுவ, இந்த மாதிரிலாம் சொல்லி பயமுறுத்தினா மக்கள் ஒழுக்கமாக இருப்பாங்க. அதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் காடு இப்படின்னு ஒரு நிறைய தரப்புல மக்கள் சொல்லக்கூடிய இன்னொரு பதில் இது. ஸோ இது யாராவது சொல்லுவீங்களான்னு நினச்சேன். அது இப்போ சுற்றி வளைச்சி வேற விதத்தில் அந்த ஆன்சர் வந்துச்சு. இன்னைக்கு டேட் என்ன? ஆகஸ்ட் 20. ஆகஸ்ட் 20 எதுக்கு ஃபேமஸ்ன்னு தெரியுமா? ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே. ஆகஸ்ட் 20 எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, வேர்ல்டு மஸ்கிட்டோ டே. ஸோ இதுக்கும் ஃபேமஸ்ஸு. ஆனால் இதை விட இன்னொன்று இருக்கு. என்ன அப்படின்னா, நேஷ்னல் சயின்டிஃபிக் டெம்பர் டே. நேஷ்னல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னொன்று என்னன்னு தோணுது? நேஷ்னல் அப்படின்னா ஒரு கண்ட்ரியில் மட்டும், அந்த ஒரு குறிப்பிட்ட நாடுல. ஸோ இது எந்த நாடு அப்படின்னா இந்தியா. இந்தியாவில் எவ்ரி ஆகஸ்ட் 20 தே செலிப்ரேட் இட் அஸ் நேஷ்னல் சயின்டிஃபிக் டெம்பர் டே. இதுக்கு என்னன்னு ஏதாவது அர்த்தம் கண்டுபிடிக்க முடியுதா? சயின்டிஃபிக் டெம்பர் டேனா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. ஸோ இங்கிலீஷில் ஒரு டெஃபினேஷன் இருக்கு, நான் காட்டுறேன், அப்புறம் நான் தமிழில் சொல்கிறேன். த கான்செப்ட் ஆஃப் சயின்டிஃபிக் டெம்பர் emphasizes the need for a mindset that is based on reason, critical inquiry and evidence rather than superstition. அதாவது இந்த நாள் என்னைக்கு உருவாக்கப்பட்டுச்சோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா வெறுமனே குருட்டுத்தனமாக நம்பிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம தாத்தா பாட்டி பற்றிலாம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அவங்களாம் வெறுமனே இந்த கட்டுக்கதையெல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம உண்மையிலே எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? mindset should be based on reason. அர்த்தம் உள்ளதா இருக்கணுங்க. நீங்க கடவுள்னு சொல்றீங்க, அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? கடவுள் படைச்சாருன்னு சொல்றீங்க, அர்த்தமே இல்லை.
அடுத்தது கிரிட்டிக்கல் என்கொயரி, கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கணும். அவர் இருந்தாருன்னா ஏன் இந்த மாதிரி கஷ்டம் வருது, அவர் இருந்தாருன்னா கண் முன்னாடி அவரை வர சொல்லுங்க, ஏன் காட்ட மாட்டேன்றாரு. அடுத்தது வேற என்ன இருக்கு, எவிடன்ஸ், அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கொடுங்க. ஸோ ஆனால் அதுக்கு பதிலாக அடாப்டிங் அ சயின்டிஃபிக் டெம்பர், சயின்டிஃபிக் டெம்பர் அடாப்ட் பண்ண என்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இட் சப்போர்ட்ஸ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் அ சொசைட்டி that values evidence based decision making over irrational beliefs. ஸோ இதுதான் வந்து இந்தியாவை வளர வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை, இவருடைய பிறந்த நாள் ஆக்சுவலாக இவர் தான் இந்த சயின்டிஸ்ட் நரேந்திர தப்ஹோல்கர். ஸோ இவருடைய நாளை ஒட்டி தான் வந்து இந்த நேஷனல் சயின்டிஃபிக் டெம்பர், இது வந்து என்ன சொல்றது, இந்தியாவில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணது இவர் தான். அதை வச்சு வருஷம் இதை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த நாள் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதனால எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு ஆகஸ்ட் 21. அண்ட் நம்ம கான்செப்டுக்கு எக்ஸாக்டாக இன்னைக்கு டேட்டுக்கு பொருந்துற மாதிரி இருந்துச்சு. ஸோ இத்தனை நாளாக நம்ம வந்து வெறுமனை எப்படி மக்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க, கூட்டுத்தனமாக நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம என்கொயர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் என்கொயர் பண்ண ஆரம்பித்தோம் கடவுளை பற்றி. பல மதம் கடவுள் இருக்காருன்னு சொல்லுதுங்க, ஆனால் கடவுளை காட்டுங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண ஆரம்பித்தோம், தேட ஆரம்பித்தோம். எல்லா இடத்துலையும் தேடுறோம். இங்கே தெரியறாரா, அங்கே தெரியறாரா, இங்கே இருக்காரா, அங்கே இருக்காரா, மேலே வானத்தில் இருக்காருன்னு சொல்கிறாங்க, வானத்தில் இருக்காரா, காட்டில் இருக்காருன்னு சொல்கிறாங்க, காட்டில் இருக்காரா. நம்ம எல்லாரும் மேபி ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம், பாகவதம்ங்கிற புராணத்தில் இருக்குது. நம்மளும் சின்ன வயசில் படத்தில் கூட பார்த்துருக்கலாம், பிரகலாதன், பக்த பிரகலாதன். இப்போ வேற இந்த 3D படம் வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். படம் பேர் என்ன, மகாவதார் நரசிங்கர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹிரண்யகசிபு அப்படின்ற அந்த பிரகலாதனுடைய அப்பா பிரகலாதன் கிட்ட கேட்பான், உன் கடவுள் இருக்கான்னு சொல்கிறேன், எங்கே இருக்கான், இங்கே இருக்கானா, எல்லா இடத்துலையும் இருப்பான்னு சொல்கிறேன், இந்த தூணில் இருக்கானா, இங்கே இருக்கானா, அங்கே இருக்கானான்னு ஒரு இடமா ஹிரண்யகசிபு கேட்பான். ஸோ அதே மாதிரி விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க, கடவுள் இருக்காருன்னு சொல்கிறீங்கல்ல, இங்கே இருக்காரா, அங்கே இருக்காரா, சொல்லுங்க, காட்டுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் நம்புகிறோம். சயின்டிஃபிக்காக இருந்தால் நாங்கள் நம்புகிறோம். ஸோ சயின்டிஃபிக்காக தெரியல, நாங்கள் நம்ப மாட்டோம். இந்த சயின்டிஸ்ட் உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம். எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, ஸ்டீஃபன் ஹாக்கிங். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சயின்டிஸ்ட். பிளாக் ஹோல் ரேடியேஷன் தியரியெல்லாம் வந்து சயின்ஸில் வந்து கொண்டு வந்து பெரிய ஒரு மிராக்கிளை கொண்டு வந்தவர்னு சொல்லி எல்லாருமே பெரிய அளவு அவரை வந்து க்ளோரிஃபை பண்ணி இன்னைக்கும் யங்ஸ்டர்ஸ் வந்து அவரை பாராட்டிட்டு இருக்கிறது உண்டு. ஸோ அவர் சொல்றாரு, before we understand science, it is natural to believe that God created the universe. But now science offers a more convincing explanation. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தோம், நேஷனல் சயின்டிஃபிக் டெம்பர். சயின்ஸை நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர வரைக்கும் நம்ம கடவுள் இருக்கான்றதை நம்புறதுனா ஓகே, ஏற்றுக்கலாம். ஆனால் சயின்ஸ் வந்ததுக்கப்புறம் கடவுளுக்கு இடம் கிடையாது. ஏன்னா சயின்ஸ் வந்து கிவ்ஸ் மோர் கன்வின்சிங் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இப்போ நான் இந்த கிளாஸ் ஸ்டார்டிங்கில் 2 கேள்வி கேட்டிருந்தேன். இந்த கிரியேஷனை பற்றியும் கேட்டிருந்தேன், நம்மளை பற்றியும் கேட்டிருந்தேன். அதுக்கு 2க்குமே நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க, எதர்ச்சியாக நடந்துச்சு அப்படின்னு. ஸோ நான் அப்போவே கேட்டிருந்தேன், எதர்ச்சியாக நடந்தது அப்படின்னு சொல்கிறது கன்வின்சிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி. இப்போ அவர் சொல்கிறாரு சயின்ஸில் சொல்கிற விஷயங்கள்லாம் கன்வின்சிங்காக இருக்குன்ட்டு. நான் சயின்ஸில் சொல்கிற எல்லாமே கன்வின்சிங்காக இல்லைன்னு சொல்லலை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த மைக் இருக்குது, சயின்ஸ் இந்த மைக்கை பற்றி என்ன சொல்லுது, இந்த மைக்கை ஸ்பீக்கரோட நான் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன நடக்கும், நான் பேசுகிறத இட் வில் மேக் இட் லவுடர். ஸோ இதை கண் கூட பார்க்குறோம், நடக்குது, நம்புகிறோம். கன்வின்சிங் இல்லைன்னு சொல்ல கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப்பில் நான் வந்து மொபைல் ஃபோனில் இருந்து ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணுறது கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஸோ டக்குன்னு அவர் வந்து கார்த்திகீஸ்வரன் சாரி ஸோ கார்த்தீஸ்வரன் வந்து உடனே அவர் ட்ரை பண்ணார், கனெக்ட் ஆச்சு. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அக்செப்ட் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லை, சயின்ஸ் தான், சயின்டிஃபிக் தான். பட் அதுக்காக சொல்கிற எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு ஆகிடாது. புரியுது உங்களுக்கு நான் சொல்ல வர்றது? எல்லாமே தப்புன்னு இந்த பக்கத்துல இருந்து சொல்லலை, அதே மாதிரி அந்த பக்கத்துல இருந்து அவங்க சொல்ற எல்லாமே கரெக்டுன்னு நம்ம வந்து
பிளைண்டாக நம்பிடக்கூடாது. ஸோ கிரியேஷனை பற்றி கேட்கும்போது தான் முதல் விஷயம் நான் கேட்டிருந்தது பிக் பேங் தியரின்றதை பற்றி பார்த்தோம். ஸோ நான் தான் கேட்டிருந்தேன். ஸோ ஒரு பிளாஸ்ட், ஒரு பேங் ஆச்சு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனுடைய ரிசல்ட்டு என்னவா இருக்க முடியும்? டிஸ்ட்ரக்ஷன் தான் இருக்க முடியும். எங்கேயுமே ஒரு பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் கிரியேஷன்ன்றதை நம்ம பார்த்தது இல்லை. ஸோ இன்னைக்கு பிக் பேங் தியரின்னு ப்ரப்போஸ் பண்ணுறவங்க ஒரு சின்ன மாடலாக அதை செஞ்சு காட்டியிருந்தா கூட ஓகே, நம்ம நம்ப ஆரம்பிக்கலாம். பட் ஆனால் இது வரைக்கும் செஞ்சு காட்டல. இப்போ அவர் சொன்ன மாதிரி தான் 50-50 சான்சஸ் இருக்கலாம், மேபி, பர்ஹாப்ஸ். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த ஊருக்கு புதுசு, சேலத்துக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் புதுசு, என்கிட்ட கேட்குறீங்க நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படிங்க போகணும், நான் என் ஊருக்கு கிளம்பணும், நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்குறீங்க. நான் சொல்கிறேன் இந்த டைரக்ஷனில் போங்க அப்படின்ட்டு போகிறீங்க. நான் சொன்னதை நம்பி போயிட்டே இருக்கீங்க. அரை மணி நேரம் போகிறீங்க, 3/4 மணி நேரம் போகிறீங்க, 1 hour ஆச்சு, நியூ பஸ் ஸ்டாண்டே கிடைக்கல. அப்போ போயிட்டு அந்த ரோட்டில் இன்னொருத்தர்கிட்ட கேட்குறீங்க, எங்க நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு நான் வழி கேட்டேன், ஒருத்தர் இப்படி தான் போக சொன்னார், நான் வந்துட்டேன், இவ்வளோ தூரம் வந்துட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன், இன்னும் பஸ் ஸ்டாண்டு கிடைக்கலையே. அவர் சொல்ற, தம்பி நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு நீ அந்த பக்கம் போயிருக்கணும்ப்பா, இப்படி இல்லைப்பா அப்படின்றாரு. உடனே நீங்கள் என்னை பற்றி என்ன நினைப்பீங்க? வழி தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு எனக்கு எதுக்கு முதல்ல மாற்றி வழி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறத விட்டுட்டு முதல்ல எங்கே போவீங்க? என்ன தேடி வருவீங்க. என்ன தேடி வந்து என்ன பண்ணுவீங்க? ஐயா சார் அப்படி பேசுவீங்களா? என் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பீங்களா? ஏண்டா வழி தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லணும். நான் சொல்கிறேன் சார் 50-50 சான்ஸ் சார், எனக்கு தெரியாது தான், பட் நான் சொல்கிற ஆன்சர் கரெக்டாக கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ ஒரு 50-50 சான்ஸ் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அப்போ நான் பதில் சொன்னேன்னா அந்த 50-50 சான்ஸுக்கு நீங்கள் என்ன எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? ஓகே 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 சரிங்க பரவாயில்ல ஓகே. யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப்ல எடுக்கிற ஒரு டிசிஷன்ஸும் நம்ம வேற யார்கிட்ட வந்து கற்றுக்கிட்டு தான் நம்ம அதை பண்ணுறோம். ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, டாக்டர் சொல்கிறாரு, எப்போவுமே எந்த டாக்டர் கேட்டாலும் 50-50 தான் சொல்லுவாங்க. அந்த டாக்டர் சொல்கிறாரு, நான் ஃபுல்லாக படித்து முடிக்கல, நான் சர்ஜரி பண்ணும்போது அப்படியே நான் வந்து பக்கத்தில் யூடியூப்பில் தான் எல்லா வீடியோவும் போட்டிருக்காங்கல்ல, நான் பார்த்துட்டே பண்ணுறேன், கண்டிப்பாக 50-50 சான்ஸ் இருக்குது. இல்லைனா அந்த டாக்டருக்கு வந்து உடம்பு சரியில்லை அன்னைக்கு, ஸோ டாக்டருடைய பையன் வரான், எங்கள் அப்பா டாக்டருங்க, எனக்கும் என் பிளட்டில் அதே ரத்தம் தான் ஓடுது, எப்படியும் கண்டிப்பாக அவருக்கு 100% சக்ஸஸ் ரேட்னு எனக்கு 50% சக்ஸஸ் ரேட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? சூப்பர், அப்படியே காசுலேயும் ஒரு 50% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து சர்ஜரி பண்ணுங்கன்னு போய் கேட்போமா என்ன? புரியுதா உங்களுக்கு? ஸோ சயின்ஸில் நிறைய விஷயம், இப்போ இதுக்கு பேரே பிக் பேங் தியரி, தியரின்னு தான் இருக்கே தவிர அது ஃபேக்ட்னு இல்லை, லான்னு இல்லை. கிராவிடேஷனல் தியரின்னு சொல்ல மாட்டோம், என்னன்னு சொல்லுவோம்? கிராவிடேஷனல் லா. அது நிரூபிக்கப்பட்டிருக்க விஷயம். பட் இது என்னன்னு சொல்றோம்? பிக் பேங் தியரி. இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். அன்னைக்கு நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இந்த ஃபோன் இருக்கு, சாம்சங் ஃபோன், இதை எத்தனை விதத்தில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க? இந்த ஃபோனை, இந்த ஒரு ஃபோனை எத்தனை விதத்தில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க? ஒரு விதத்தில் தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஒரு ஃபோனை எத்தனை விதத்தில் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்டேன்னா மேபி நிறைய இருக்கலாம், 10, 20, 30, 40 வாட் எவர் இட் மேபி. பட் இந்த ஒரு ஃபோன் ஒரு விதத்தில் தான் கிரியேட் பண்ணியிருக்க முடியும். ஸோ சயின்ஸில் இந்த யூனிவர்ஸ், இந்த மொத்த சோலார் சிஸ்டம் ஆர் வாட் எவர், இந்த வேர்ல்டு கிரியேட் பண்ணப்பட்டது more than 2000 theories they have. 2000 விதத்தில் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கலாம் அவங்க சொல்லல, 2000 விதத்தில் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, அவர் சொன்னாரு நம்ம அந்த சயின்டிபிக் டெம்பரை பத்தி பார்த்ததும் சரி, அதுக்கப்புறம் யாரை பார்த்தோம்? ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவர் சொன்னதும் சரி, என்ன சொன்னாங்க? ரீசனபிளா இருக்கணும், கன்வின்சிங்கா இருக்கணும், சூப்பர்ஸ்டிஷியஸா இருக்கக்கூடாது. கரெக்டா? பட் இப்போ இதில் மட்டும் எங்கங்க ரீசனபிள் இருக்கு, ரீசனிங் இருக்கு? ரெண்டாவது கொஸ்டின் இப்போ பாருங்க, அவர் சொல்றாரு, அதே சேம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் கண்டினியூ பண்றேன். ஐ பிலீவ் த சிம்பிளஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் இஸ் தெர் இஸ் நோ காட். என்னதான்
நோ காடுன்னு சொல்றது எப்படியா? சிம்பிளஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் எப்படின்னு இன்னும் புரியல, பார்ப்போம். நோ ஒன் கிரியேட்டட் த யூனிவர்ஸ் அண்ட் நோ ஒன் டைரக்ட்ஸ் அவர் ஃபேட். யாருமே படைக்கல, யாரும் நம்மளுடைய விதியெல்லாம் நிர்ணயிக்கல. திஸ் லீட்ஸ் மீ டு அ ப்ரொஃபவுண்ட் ரியலைசேஷன் தட் ப்ராபபிலி there is no heaven and no afterlife either. ஸோ சயின்ஸை வச்சு இப்போ அவர் என்ன சொல்றாரு, ஆக்சுவலாக சொல்லணும்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கடவுள் இல்லைன்னு சொல்லிடலாங்க அப்படின்றாரு. பட் நம்ம ஒரு அந்த ஜிக்ஸா பசில் பற்றி நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் இல்லையா? ஒரு ஒரு விஷயம் எப்போ என்ன சொல்றது, வெல் ஆர்கனைஸ்டா அதை பார்க்கும்போது இன்டெலிஜென்ஸ் அதில் இருக்க மாதிரி தெரியுதோ, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கொஷின் அந்த ஜிக்ஸா பசிலை பற்றி பேசணும்னு என்னன்னு கேட்டீங்க, யார் பண்ணான்னு தான் கேட்டோம். கரெக்டா? ஸோ இப்போ இந்த வேர்ல்டை பார்க்கும்போது ஒரு ஒரு விஷயமும் இன்டெலிஜென்ட்டா டிசைன் ஆன மாதிரி தெரியுதா, பை சான்ஸ் நடக்கிற மாதிரி தெரியுதா? சிம்பிள் கொஸ்டின். இந்த வேர்ல்ட்ல ஒன்னொன்னு பார்க்கும்போதும் சரி, ஆரிஜின் ஆஃப் லைஃபை பத்தி பார்க்கும்போதும் சரி, சயின்ஸ் என்ன சொல்லுது? சான்ஸ். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்? டிசைன். தட் மீன்ஸ் அதுக்கு பின்னாடி டிசைனர் இருக்காரு, காட் இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க இப்போ உங்க மைண்ட்ல இருந்து சயின்ஸ் சொல்றது, சயின்ஸ் என்ன சொல்லுது இல்ல ஸ்கிரிப்சர்ஸ் என்ன சொல்லுதுன்றத, சயின்ஸ் ஸ்கிரிப்சர்ன்றதை தூக்கி போட்டுருங்க. வெறுமன் இந்த ரெண்டு வேர்டை மட்டும் யோசிங்க. ஒரு இன்டெலிஜென்ட்டான கிரியேஷனை பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி டிசைனர் இருப்பார்னு தோணுமா நமக்கு, இல்ல பை சான்ஸ் தோணுமா? தினமும் சூரியன் எந்த பக்கம் உதிக்குது? ஈஸ்ட். ஏன் சொல்றீங்க ஈஸ்ட்ல தான் உதிக்கும்னு? பை சான்ஸ் என்னைக்காவது வெஸ்ட்ல கூட வரலாம்ல. நோ பாசிபிலிட்டி. பை சான்ஸ் நடக்கும்போது எது வேணாலும் நடக்கலாங்க. பை சான்ஸ்ல நோ பாசிபிலிட்டின்ற வேர்டுக்கே இடம் கிடையாது. ஆமாவா இல்லையா? பை சான்ஸ் சொல்லும் போது நோ பாசிபிலிட்டின்னு ஏதாவது இருக்கா என்ன? அதுல கிடையாது. ஸோ இந்த உலகத்தில் நீங்க எதை பார்த்தாலும் அதுக்கு பின்னாடி இன்டெலிஜென்ஸ் இருக்கும் பொழுது இன்டெலிஜென்ட்டான பர்சன் இருக்காரு அப்படின்றத நமக்கு தெரியுது. என்ன ஒரு விஷயம் சிஸ்டமேட்டிக்கா நடந்தாலும் அதுக்கு பின்னாடி இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் நடக்காது. ஸோ சிமிலர்லி ஆரிஜின் ஆஃப் லைஃப் பத்தி கேட்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க? சயின்ஸ் என்ன சொல்லுது நீங்க சொன்னீங்க ஸ்டார்டிங்ல, பை சான்ஸ். அதுக்கு இன்னொன்று சொன்னீங்க, நம்மளை சுத்தி என்ன இருக்குன்னு சொன்னீங்க? கெமிக்கல்ஸ். ஸோ அதுதான் சயின்ஸ் சொல்றாங்க, லைஃப் கம்ஸ் ஃப்ரம் கெமிக்கல்ஸ் அப்படின்னு. நம்ம எல்லாருமே எங்க இருந்து தோன்றணும், உயிர் எங்க இருந்து வந்துச்சுன்றதுக்கு அவங்களோட பதில் என்ன? கெமிக்கல்ஸ்ல இருந்து லைஃப் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது யார் சொல்றா? சயின்ஸ். சாஸ்திரம் என்ன சொல்லுது? கடவுள்னு. கடவுளை நம்ம நம்ப மாட்டோம்னு சொல்லியாச்சு. லைஃப் சோல்பா, அது ஆத்மா. பட் ஆத்மா எங்க இருந்தாலும் கடவுள் கிட்ட இருந்து நம்ம நம்ப மாட்டோம்னு சொல்றோம். ஏன்னா ப்ரூஃப் இல்லை. ஓகே, அப்போ இதுக்கு ப்ரூஃப் இருக்கா? லைஃப் கேம் ஃப்ரம் கெமிக்கல்ஸ் ஆர் லைஃப் கம்ஸ் ஃப்ரம் கெமிக்கல் அப்படின்றதுக்கு சயின்ஸ்ல ப்ரூஃப் இருக்கா? நம்மளை சுத்தி கெமிக்கல் இருக்குன்னு சொன்னீங்க. ஓகே, நம்மளை சுத்தி கெமிக்கல் இருக்கு, ஆட்டம்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் லைஃப் கம்ஸ் ஃப்ரம் கெமிக்கல் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கா? பழத்தை வெளியில வச்சோம்னா அழுகி போய் புழு தானா ஃபார்ம் ஆகுது. ஓகே, சம் ரியாக்ஷன் நடக்கிறதுனால தான் வருது. ஓகே, வேற ஆன்சர்ஸ்ல ஆர்டிஃபிஷியலா ஆர்கானிசம்ஸ் கிரியேட் பண்றாங்க. ஓகே, வேற இந்த ரெண்டுக்குமே ஆன்சர் இருக்கு. ஜஸ்ட் வேற ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன். இன்னும் சரி, எங்கேயாவது இப்போ ப்ரூஃப்னா லேப்ல எங்கேயாவது ப்ரூஃப் பண்ணி காட்டணும்ல. வாட்டர்னுடைய கெமிக்கல் காம்போசிஷன் என்ன? H2O. எதை வச்சு H2O நம்புறீங்க? 2 பார்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனையும் 1 பார்ட் ஆஃப் ஆக்சிஜனையும் மிக்ஸ் பண்ணா வாட்டர் ஃபார்ம் ஆகும். இது எங்க உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்ட முடியும்? லேப்ல வச்சு. ஸோ சிமிலர்லி அதே மாதிரியே ஒரு உயிர்ன்றது கெமிக்கல்ல இருந்து தான் வருது அப்படின்னா அதையும் லேப்ல ப்ரூஃப் பண்ணி காட்டணும்ல. ஏதாவது லேப்ல ப்ரூஃப் பண்ணிருக்காங்களா?
எங்கேயாவது இது வரைக்கும் ஏதாவது ஒரு சயின்ஸ் லேப், வாட் எவர் இட் மே பி, டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் இருக்கட்டும், இது வரைக்கும் have they proven anything? But on the other hand, பொதுவா இங்க பக்கத்துல என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கு? மணிபால் ஹாஸ்பிட்டல் இருக்கு. தினமும் எத்தனை டெலிவரி நடக்கும்? எத்தனை குழந்தைங்க பிறக்கிறாங்க? புது லைஃப் பிறக்குது இல்லையா? அந்த குழந்தை எங்க இருந்து பிறக்குது? ஹாஸ்பிட்டல்ல வார்டில் 4-5 கெமிக்கல் பாட்டில் வச்சிருந்தாங்க, டாக்டர் வந்தாரு, 4 கெமிக்கலையும் ஒரு டப்பாக்குள்ள ஊத்துனோன்னு குழந்தை பிறந்துச்சு. அப்படி பார்க்குறோமா இல்லை என்னன்னு பார்க்குறோம்? குழந்தை எங்கேருந்து பிறக்குது? என்னப்பா பதிலே இல்லை. நீங்களாம் எங்கேருந்துப்பா பிறந்தீங்க? அம்மா கிட்ட இருந்து. அம்மான்றவங்க ஷீஸ் அனதர் லைஃப். கரெக்டா? ஒரு உயிரில இருந்து தான் உயிர் வருதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. சயின்ஸ் என்ன சொல்லுது? லைஃப் கம்ஸ் ஃப்ரம் கெமிக்கல் அப்படின்ட்டு. இப்போ என்னோட கொஸ்டின் கேட்குறேன். நீங்க கேட்டீங்க, நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட், ஒரு ஆப்பிள் வச்சிருந்தோம்னா அழுகி போனா அந்த ஆப்பிள்ல இருந்து ஒரு உயிர் வரதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அதுவே ஒரு மேல் டெட் பாடி, ஒரு ஃபீமேல் டெட் பாடி ரூம்ல தனியா வைக்கிறீங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தா குழந்தை பிறக்காது. ஓகே, 10 மாசம் டைம் தரீங்க, குழந்தை பிறக்குமா என்ன? குழந்தை பிறக்காது. ஏன் பிறக்காது? கொஸ்டின் புரியலையா? ஒரு மேல் டெட் பாடி, ஒரு ஃபீமேல் டெட் பாடி, 2 பேரும் ஒன்னா ஒரே ரூம்ல இருக்காங்க, குழந்தை பிறக்க சான்ஸ் இருக்கான்னு கேட்டேன். கெமிக்கல், அதே கெமிக்கல் தானே உள்ள இருக்கு. நான் ஏன் கொஸ்டின் குழந்தை பிறக்கிறத பத்தி நான் கேட்டேன். அப்ப குழந்தை பிறந்தது வந்து அப்போ ஃப்ரம் லைஃப்னு ஒத்துக்கிறீங்களா? புழுக்கு அடுத்தது போ, புழு வந்து பார்ன் ஃப்ரம் கெமிக்கல்ஸ்ன்றதுக்கு அடுத்ததுக்கு நான் வரேன். அந்த புழுல இருந்து தான் மனுஷன் எவல்யூஷன் ஆகி வரானா? நான் சொல்ல வரது உங்களால யோசிக்க முடியுதா இல்லையா? அந்த புழு வெளியில வரக்கூடிய அட்மாஸ்பியரை பத்தி நான் நெக்ஸ்ட்டுக்கு வரேன். நீங்க புழுக்கு போவோம், அடுத்தது வச்சுக்குவோம் அதை. பட் ஏன் ஒரு உயிருள்ள ஹியூமன் பீயிங் ஆர் ஒரு உயிருள்ள வேற ஏதோ ஒரு அனிமல், எதோ வேணாலும் எடுத்துக்கோங்க, ஒரு டெட் மேல் அண்ட் ஃபீமேல் காம்பினேஷன்ல ஒரு உயிர் வருமா? இன்னொரு உயிர் வருமா? வராது. அண்ட் இன்னொரு சிம்பிள் ஃபேக்ட் கேட்குறேன். நம்ம எல்லாருமே கெமிக்கல் தான் வச்சுக்குவோம். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம எல்லாருமே கெமிக்கல், கரெக்டா? கெமிக்கல் தான். ஸோ இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு நபர் இருக்காங்க, சரி, கெமிக்கல்னு பேசிட்டு இருக்கவங்க 2 பேரும் எடுத்துக்கிறேன். பட் ஓகே, அதுக்குன்னு கொடுக்குற எக்ஸாம்பிள் நினச்சி ஃபீல் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் உங்க லைஃப்ல யாரு பேர்? அம்மா. ஓகே ஓகே, அம்மா வச்சு நான் எக்ஸாம்பிள் தர விரும்பல. வேற ஏதாவது ஃபிலிம் ஸ்டார், கிரிக்கெட் ஸ்டார், வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸ் செலிபிரிட்டி? தோனி வச்சுக்குவோம். சரி, ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு கேட்குறேன். ஓகே, நான் அது கூட போக தேவையில்லை. தோனி இறந்துட்டாருன்னு ஒரு நியூஸ் வருது. இப்போ வந்தோன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ஃபீல் பண்ணுவீங்க. எதுக்கு ஃபீல் பண்றீங்க? தோனி வெறும் கெமிக்கல் தானே. ஒரு லேப்ல போய் நீங்க வந்து கெமிக்கல் லேப்ல சில டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, கை தவறி ஒரு பாட்டில் கீழே விழுந்து இந்த லிக்விட் கீழே கொட்டிடுச்சு, சிந்திடுச்சு, என்ன பண்ணுவீங்க? அதை தூக்கி தள்ளி போட்டு கிளீன் பண்ணிட்டு அடுத்த கெமிக்கல்ல வேலை செய்வீங்க. அதுவே தோனின்ற ஒரு கெமிக்கல் அங்கிருந்து கொட்டிடுச்சு, தோனின்ற கெமிக்கல் செத்து போயிடுச்சு, தோனின்ற கெமிக்கல் இனிமேல் இல்லைன்னு சொன்னா மட்டும் அழுகுறோம். ஏன்? சயின்ஸ்ல ஆக்சுவலாக நான் அந்த ஸ்லைட் எடுக்கல, சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க, நம்ம பாடியில் இருக்கிற எல்லா கெமிக்கல்ஸோடைய டோட்டல் ஒர்த் 240 சம்திங் ருபீஸ். ஸோ அப்போ நீங்களாம் எவ்வளோ ஒர்த்து? 240 ரூபா. ஸோ இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஓகே, கெமிக்கல் தான் நம்ம அப்படின்னா, ஒருத்தர் இறந்து போனதுக்கு அப்புறம்
என்ன கெமிக்கல் கம்மி ஆயிடுச்சோ அந்த கெமிக்கல் மட்டும் ஒரு 4 பாட்டில் வாங்கி உள்ள குளுக்கோஸ் ஏற்ற வேண்டியது தானே. என்ன கெமிக்கல் இல்லையே போட்டா அப்ப உயிர் வரணும் தானே. நம்ம கெமிக்கல் தான் அப்படின்னா நம்ம சாகிறது என்ன? இப்ப நம்ம அந்த ஒரு ஸ்லைட்ல பார்த்தோம். அவர் சொன்னார், there is no heaven, there is no hell, there is no life after death, life is only one because we all are chemicals அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம கெமிக்கல் தான் அப்படின்னா அப்ப எந்த கெமிக்கல் குறைஞ்சு போச்சோ, சரி என்னெல்லாம் காப்பாற்ற வேணாங்க திருப்பி இன்ஜெக்ஷன் போட்டு, ஐன்ஸ்டீன், ஏபிஜே அப்துல் கலாம், ஆர் மொத்த இந்தியாவுமே தலையானு கூப்பிட்ற நீங்க சொன்ன தோனி, சரி அவ்வளோ முக்கியமான பர்சன்ஸ் யாராவது இறக்குறாங்க அப்படின்னா அப்போ அந்த என்ன கெமிக்கல் குறைஞ்சு போச்சோ இன்ஜெக்ஷன் போட்டு அவங்கள வர வைக்கலாம்ல, வாழ வைக்கலாம்ல. நமக்கு வயசாயிட்டே போகுது, வெள்ளை முடி வருது, என்ன பண்றோம்? டை வாங்கி. ஏன் டை வாங்கி அடிக்கிறீங்க? என்ன கெமிக்கல் உங்களை வந்து வயசாக வைக்குதோ அந்த கெமிக்கலுக்கு ஆன்டி கெமிக்கல் நீங்க இன்ஜெக்ஷன் போட்டு அப்போ வயசாகிறத குறைக்கலாம்ல. எல்லாமே கெமிக்கல் தானே. கெமிக்கல் ரியாக்ஷன்ல எது வேணாலும் பாசிபிள் தானே. ஆமா, அதை சாப்பிட்டு என்ன ஆகுது? வயசாகிறது குறையுதா? செத்து போன உயிரை திருப்பி வர வைக்க முடியுமா? ஓகே, ஸோ ஓகே, சி கெமிக்கல்ஸ் அப்படின்றது ஈவன் இந்த பாடி இருக்கு பார்த்தீங்களா, எக்ஸ்டர்னல் பாடி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தலைவலின்னு வந்து என்ன பண்றோம்? ஒரு டேப்லெட் வாங்கி சாப்பிட்றோம். காய்ச்சல் இருந்தா ஒரு டேப்லெட் வாங்கி சாப்பிட்றோம். நான் நினைச்சேன் இந்த ஆர்குமெண்ட் யாராவது எடுத்து முன் வைப்பீங்க அப்படின்ட்டு. சார் அப்போ ஒரு கெமிக்கல் உள்ள போனோம்னா அந்த கெமிக்கல் உள்ள போய் வேலை செய்யுது இல்லை சார், அதானே சார் சரி பண்ணுது அப்படின்ட்டு. அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டாலும் அந்த மாத்திரை, தலைவலி மாத்திரையா இருக்கட்டும், காய்ச்சல் மாத்திரையா இருக்கட்டும், அது சரி பண்ணக்கூடியது எதை அப்படின்னா இந்த பாடிய, நம்மளை கிடையாது. இதுதான் ஸ்பிரிச்சுவலோட பேசிக்னு நம்ம பார்த்தது. கரெக்டா? நம்ம வேற, இந்த பாடி வேற. உயிர் ஆத்மா தான் நம்ம, இந்த உடல் நம்ம கிடையாது. சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா ஆத்மாவே இல்லை. ஏன்னா ஆத்மான்னு கொண்டு வந்தா அது எங்க இருந்து வந்துச்சு, அது எப்படி வந்துச்சுன்ற கான்செப்டுக்கு போகணும், காட் கான்செப்டுக்கு திருப்பி மாட்டிக்குவோம். அதெல்லாம் வேண்டாம். அதனால ஆன்டிபாடி ஆத்மாக்கு வந்து அவங்க வச்சிருக்க பேரு தான். உடல் இல்லாத இன்னொரு விஷயம் எதுவுங்க, ஆனா நாங்க ஆத்மான்னு சொல்ல மாட்டோம், கிரியேட்டர்னு நாங்க சொல்ல மாட்டோம், நேச்சர்னு வேணா சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த கெமிக்கல்ஸை பற்றி இப்போ நான் கேட்டுட்டு இருந்தப்போ அவர் சொன்னார், ஆர்கானிசம்ஸ் லைஃப்பை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க சயின்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் கேட்கக்கூடிய அடுத்த ஒரு ஆர்குமெண்ட், ஐயோ ஓகே, ஸோ எனிவே இதுக்கு வரேன். ஸோ பிரபுபாதர் இந்த எக்ஸாம்பிள் கொடுப்பாரு. இது ஃபோட்டோ பார்த்தா என்ன தெரியுது? இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸில் நாங்கள் வந்து உயிரை உருவாக்குறோம் லைஃப் கம்ஸ் ஃப்ரம் கெமிக்கல்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ என்னதான் அவங்க போய் லேபில் உட்காந்து ஒரு சயின்டிஸ்டாகவே இருந்தாலும் என்னதான் அவர் முக்குனாலும் முட்டை வராது. ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு கோழியால் முட்டை இட முடியும். லைஃப்ல இருந்து தான் லைஃப் வருது அப்படின்னு பிரபுபாதத்துக்காக இந்த எக்ஸாம்பிள் கொடுப்பார். ஸோ சயின்டிஸ்ட் இப்போ எப்படி அந்த பிக் பேங் தியரி, மேபி, ப்ராபபிளி அப்படின்ற வேர்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த லைஃப் கம்ஸ் ஃப்ரம் கெமிக்கலுக்கு என்ன தெரியுமா அவங்களுடைய பதில்? இப்படிதான் லைஃப் கிரியேட் ஆச்சு, ஆரம்பத்தில் இப்படிதாங்க கிரியேட் ஆச்சு. ஸோ இதை நீங்க ப்ரூஃப் பண்ணி காட்டுங்கன்னு கேட்டால் அதுக்கு அவங்களுடைய பதில், கூடிய விரைவில் நாங்கள் ப்ரூஃப் பண்ணி காட்டுறோம். வி வில் டூ இட் சூன். நாங்கள் அதுக்கான டெக்னாலஜி அட்வான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் அதுக்கான முன்னேற்ற பாதையில தான் போயிட்டு இருக்கோம், நாங்கள் சீக்கிரம் செஞ்சு காட்டிடுவோம், ஆல்ரெடி நாங்கள் அதுக்கு தான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ இது ரெடி ஆகிட்டு இருக்கோம், செஞ்சு காட்டிடுவோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் மறுபடியும் எப்படி 50-50% நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ப்ரூஃப் இல்லை இன்னும், அதுவா இருக்கலாம், நாங்க செஞ்சிடுவோம், செய்யாத வரைக்கும் அது ப்ரூஃப் ஃபேக்ட் இல்லை இல்லையா? ஸோ செய்வோம்னு சொல்லி அவங்க கொடுக்குற உறுதிமொழியை நம்ம என்ன பண்றோம்? நம்புறோம். ஸோ சாஸ்திரத்துல கொடுத்துருக்கிற ஒரு விஷயத்த நம்ப தயாரா இல்லை, ஏன்னா அதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னு நம்ம சொல்லி சொல்றோம். இவங்களுக்கும் ப்ரூஃப் இல்லை, ஆனா இப்ப இவங்க நாங்க பின்னாடி செஞ்சு காட்டுறோம்னு சொல்றதை மட்டும் நம்புறீங்களே, ஏன்? அதை மட்டும் எப்படி நம்புறீங்க? அதை நம்புறது புத்திசாலித்தனமா? போன வாரம் தான் கடவுள் இருக்காருன்னு நீ சொன்ன. ஓகே, சோ கடவுள் இருக்கார். ஓகே, அந்த கடவுள் இருக்காரான்ற கொஸ்டினுக்கு
ஓகே, இல்ல அந்த அந்த பாயிண்ட் நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ண போறோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குன்னு நியூட்டன் நான் 50 வருஷம் கழிச்சு நிரூபிக்கிறேன்னு சொல்லல. அது உடனே சயின்ஸ்னாலே அப்சர்வேஷன், எக்ஸ்பெரிமெண்ட், ப்ரூஃப். இதுதான் வந்து சயின்ஸ்னாலே. ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்றோம், மேல இருந்து ஆப்பிள் தலை மேல விழுந்துச்சு, விழுந்தோன்னு அவர் பார்த்தாரு, ஏன் விழுவுது, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாரு, ஆமா விழுகுது, அதோட ரிசல்ட் வந்துச்சு, ரிசல்ட்டா அவர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு கொடுத்தாரு. ஆமாவா? உடனே கொடுத்தாரு. இப்ப இவங்க ப்ரூவே பண்ணலையே, அதை ப்ரூஃப் பண்ணாம எப்படி நீங்க வந்து இன்னும் நம்ப முடியும்? ப்ரூஃப் பண்றேன், அப்ப ப்ரூஃப் பண்ற வரைக்கும் அதை ஏத்துக்கூடாது இல்ல? ஸோ ப்ரூஃப் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில நீங்க இருக்கீங்க. ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க நீங்க? மெக்கானிக்கல் படிக்கிறீங்க. ஓகே, எத்தனாவது இயர் படிக்கிறீங்க? 3rd இயர் படிக்கிறீங்க. ஓகே, இன்னும் எத்தனை இயர் இருக்கு? 1 வருஷம் இருக்கு. அதுக்கப்புறம் வேலைக்கு போறீங்க. ஓகேவா? ஸோ ஒரு வேலைக்கு ஏதாவது ஒரு பெரிய கம்பெனி நேம், ஏதாவது உங்களுடைய ஆம்பிஷன், கோல்? எல்என்டி. ஓகே, எல்என்டியில் உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு, சரியா? ஒரு சைட்டில் மெயின் இன்ஜினியராக உங்களுக்கு வந்து ஜாப் தந்துட்டாங்க எடுத்தோடனே. ஸோ உங்ககிட்ட சொல்கிறாங்க, உனக்கு வந்து மந்த்லி சேலரி, ஆனுவல்லாம் இல்லை, நான் எல்பியை பற்றி சொல்ல, மந்த்லி சேலரி எவ்வளோ தருவாங்கன்னு நினைக்கிறீங்க? 50-60 lakhs இல்லை, 50 lakhs தராங்க உங்களுக்கு, சரியா? எவ்வளோ தராங்க? 50 lakhs தராங்க. செக்காக தர போகிறாங்க அதுவும். ஓகேவா? ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா உங்களுக்கு? நோ ப்ராப்ளம். டாக்ஸ் கட்டணும், அதெல்லாம் அவங்களே பார்த்துக்கிறேன்ட்டாங்க. 50 லட்சம் தராங்க, டாக்ஸ் நீ பே பண்ண மாட்டியா? 50 லட்சம் உங்களுக்கு சேலரி தர போகிறாங்க. ஓகேவா? ஜாப் ஆஃபர் ஏற்றுக்குவீங்களா இல்லையா? என்னங்க கேள்வி கேட்குறீங்க? இது கண்ணை மூடிட்டு ஓடி போயிடுவாங்க பின்னாடி அப்படின்றீங்க. ஸோ உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு செக் எடுக்கிறாங்க, உங்கள் கண் முன்னாடி இப்போமே 60 லட்சம் உங்கள் பேர் போட்டு செக்கெல்லாம் எழுதிட்டாங்க, உங்ககிட்ட அந்த செக்கை ஒப்படைக்கிறாங்க. இது டாக்டர் வச்சு இந்த செக் நான் கொடுத்துருந்தேன், இப்போ உங்களுக்கு சிவில் இன்ஜினியர் வச்சு கொடுக்குறேன். ஸோ இந்த செக்கு கொடுக்குறாங்க. அந்த செக்கில் ரைட் சைடு கார்னர் இருக்கு இல்லையா? என்ன இருக்குது அந்த ரைட் சைடு கார்னரில்? டேட்டு. டேட் என்னன்னு டேட் இருக்கு? 1/1/2008. ஸோ அந்த நாளில் உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகிடும்னு செக் கொடுக்குறாங்க. வாங்க மாட்டீங்களா? 60 லட்சத்துக்கு செக்குங்க. பட் 60 லட்சம் உங்களுக்கு தராங்கல்ல, இப்போ கொடுத்தா வாங்கிக்குவீங்க, அப்புறம் கொடுத்தா வாங்க மாட்டீங்க. இது என்ன? இப்படியும் உங்களுக்கு கொடுக்குறாங்க, 60 லட்சம் தராங்க, இருப்பேனானே தெரியாது, அந்த செக் இருக்குமான்னு தெரியாது. அப்பனா அப்படி செக் கொடுக்குறவன் என்னன்னு சொல்லுவீங்க? செக் கொடுக்குறவன் என்னன்னு சொல்லுவீங்க? முட்டாள், இல்லைன்னா உங்களை என்ன பண்றான்? ஏமாத்துறான். உங்ககிட்ட இருந்து உங்க வாழ்க்கை பூரா சம்பளம், உங்களை வேலை வாங்கிக்குவான், ஒரு மாசமும் 3008ன்னு ஒரு டேட்டு போட்டு செக் தரான். அடுத்த சேலரி உங்களுக்கு 3009 டேட்டு போட்டு தரான், 3010 டேட்டு போட்டு தரான். அப்படிப்பட்டவன் என்னன்னு சொல்லுவீங்க? ஏமாத்துறவன்னு சொல்லுவீங்க. அதுவே சயின்டிஸ்ட், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், இதை நான் இன்னும் 10 வருஷம் கழிச்சு, 50 வருஷம் கழிச்சு, 100 வருஷம் கழிச்சு, 1000 வருஷம் கழிச்சு ப்ரூஃப் பண்றேன்னு சொன்னா அந்த சயின்டிஸ்ட நம்ம சயின்டிஸ்ட்னு சொல்றோம், ஏமாத்துறான்னு சொல்றது இல்லை. அதே மாதிரி அதுக்கப்புறம் உங்களுக்கு 60 லட்சம் தராங்க, உங்க பையனுக்கு கிடைக்கும்ல, உங்க பையன் பத்திரமா வச்சிருக்கட்டுங்க, 60 லட்சம் தருவாங்க. என்னங்க லாஜிக் இது? உங்களுக்கு சேலரியா காசு கொடுக்கும்போது மட்டும் போஸ்ட் டேட்டடா கொடுத்தா, இதுக்கப்புறம் யூஸ் பண்ண போற ஒரு டேட்ல கொடுத்தா அக்செப்ட் பண்ண மாட்டீங்க.
அதுவே சயின்ஸ்ல சயின்டிஸ்ட் வந்து ஒரு விஷயத்த சொல்லி நாங்க இப்ப நிரூபிக்க போறது இல்ல, பின்னாடி நாங்க நிரூபிக்க போறோம்னு சொன்னா அதை மட்டும் ஏத்துக்குவேன்றீங்க. லாஜிக்கா இடிக்கல? இதுக்கு முன்னாடி சொன்ன கான்செப்ட் என்னென்ன ப்ரூஃப் பண்ணிருக்காங்க? இதான் பண்ணிருப்பாங்க. மறுபடி பாத்தீங்களா? சயின்டிஸ்ட் சொல்றதுல பாதிக்கப்படுறோம். சயின்டிஸ்ட் சொல்றதுல எப்படி பாதிக்கப்படுறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங் பேசினதை பத்தி கேள்விப்பட்டோம். என்ன பாயிண்ட் சொன்னாரு? நோ காட், நோ ஹெல், நோ ஹெவன், நோ ஆஃப்டர் லைஃப். கரெக்டா? இந்த 4 விஷயத்த வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்றாருன்னு பார்த்தோம். இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க உங்க லைஃபை லீட் பண்ணீங்கன்னு வைங்க, லைஃப் இஸ் ஜஸ்ட் அ மியர் கெமிக்கல். ஓகேவா? வெறும் நம்ம எல்லாருமே என்ன? கெமிக்கல். ஹெல் ஹெவன் கிடையாது, பாவம் புண்ணியம் கிடையாது. கரெக்டா? அப்போ ஒழுக்கமா வாழணும்னு என்ன அவசியம் இருக்கு? கொலை பண்றதுல என்ன தப்பு இருக்கு? திருடுறதுல என்ன தப்பு இருக்கு? கற்பழிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நமக்கு மேலதான் எந்த சுப்பீரியர் பவரும் கிடையாது நம்மளை கண்ட்ரோல் பண்றது. இல்ல, இப்ப சுப்பீரியர் பவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க. சயின்ஸ் சொல்றது கேட்கறது. இப்ப அவர் கேட்டார் இல்லையா, உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி கம்பெனி ஏமாத்துறாங்க, பட் சயின்டிஸ்ட் இப்படி சொல்றதுனால என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு இல்லையா. என்ன பிரச்சனை அப்படின்னா, வாழ்க்கைன்றது எதுக்கு வாழ்றோன்றது நமக்கு தெரியாது. லைஃப் இஸ் ஒன்லி ஒன் அப்படின்றப்போ ஒருத்தரும் அவன் இஷ்டப்படி வாழலாமே. கரெக்டா? என் லைஃப் என் இஷ்டப்படி நான் வாழலாம். எதுக்கு வந்து நிறைய பேர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறாங்க? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ரோட்ல போகும்போது ஒரு பொண்ணு இருக்கா, அவளை டீஸ் பண்ணணும்னு எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு தோணுது, எனக்குள்ள இருக்க கெமிக்கல்ஸ் அந்த ரியாக்ஷன்ஸை கொடுக்குது. புரியுதா உங்களுக்கு? சயின்ஸ்ல இருந்து கொடுக்கக்கூடிய நம்ம லைஃபை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளை எப்படி லீட் பண்ணி கொண்டு போகுதுன்றது. ஸோ சயின்ஸ்ல இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் இந்த போஸ்ட் டேட்டட் செக் மாதிரி தான். நிறைய விஷயங்களுக்கு ப்ரூஃப் இல்லை. லைஃப் கெமிக்கல்ல இருந்து வந்ததுன்றதுக்கான ப்ரூஃப் இல்லை. உதாரணத்துக்கு இப்ப இவர் சொன்னாரு இல்லைங்க, சில ஆர்கானிசம் சில விஷயத்த வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்களான்னு. அதுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு எக்ஸாம்பிள் டெஸ்ட் டியூப் பேபிஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு சயின்ஸ்ல பாருங்க, டெஸ்ட் டியூப்ல குழந்தைய யாருக்கு வந்து யாரு பிரெக்னன்ட் ஆக மாட்டேங்கிறாங்களோ அவங்கள இந்த மாதிரி டெஸ்ட் டியூப் பேபிஸ் மூலியமா குழந்தை எடுத்துறாங்க. நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, IVF இந்த மாதிரிலாம் ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அப்போ இதுல சயின்ஸ்ல உயிரை உருவாக்குறாங்க இல்லைங்க லேப்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க இவர் சொன்ன பாயிண்ட்டை வச்சுட்டு. பாருங்க, முன்னாடிலாம் அது பாசிபிளே இல்லை, இப்போ கிரியேட் பண்ணலையா, இப்போ உருவாக்கிடலையா சயின்ஸ்ல அப்படின்ட்டு. ஓகே, பட் இதோடைய ப்ராசஸ்ல முக்கியமான ஒரு விஷயம் நான் முன்னாடி கேட்டிருந்த அதே எக்ஸாம்பிள் தான். எப்படி ஒரு டெட் மேலும் டெட் ஃபீமேலும் இருந்தாங்க அப்படின்னா குழந்தை வராதுன்றத பேசணுமோ, அதே தான் இந்த டெஸ்ட் டியூப் பேபிக்குமே. இந்த டெஸ்ட் டியூப் பேபியோடைய ப்ராசஸே என்ன அப்படின்னா, நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு, ஒரு 6 ஸ்டேஜஸ் இருக்கு. அதுல செகண்ட் ஸ்டேஜஸ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்டான ஸ்டேஜ் என்ன தெரியுமா? ஒரு மேலினுடைய ஸ்பெர்ம், ஒரு ஆணுடைய சக்தியும் அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய எக்ஸ், இது ரெண்டும் இருந்தாதான் அதை வச்சு தான் அந்த டெஸ்ட் டியூப் ஆர் வாட் எவர் ப்ராசஸ் தே ஆர் டூயிங் they can make the baby. They are not creating life with chemicals. What they are doing, they are taking sperm and eggs from another living entity. ஒரு உயிர்வாளியில இருந்து தான் எடுத்து பண்றாங்க. ஸோ இப்போ இவங்க பண்ற ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இப்போ இந்த டெஸ்ட் டியூப்குள்ள குழந்தை இருக்க மாதிரி பார்த்தோம் இல்லையா, ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. கடவுள் ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கிற நேச்சுரலான ஒரு கர்ப்பப்பை, அதை ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் டியூபா நம்ம வந்து சிமுலேட் பண்றோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸே தவிர லைஃப் கிரியேட் பண்ணிடல. அதுல இருந்து அந்த அந்த ஒரு பெண்ணினுடைய வயிற்றுக்குள்ள அந்த என்ன சொல்றது, ஒரு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கான சூட்டபிள் என்விரான்மெண்ட் இல்லைன்றனால வேற ஒரு என்விரான்மெண்ட்டுக்குள்ள நீங்க அதை கிரியேட் பண்றீங்க. பட் ஆனால் யூ ஆர் நாட் கிரியேட்டிங் இட் ஃப்ரம் கெமிக்கல்ஸ். புரியுதா? நீங்க கேட்டீங்களே, வேற சில ஆர்கானிசம்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிள் காட்டுறாங்க, இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபியூச்சர்ல அவங்க லைஃப் கமிங் ஃப்ரம் கெமிக்கல்ன்றதை காட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். பாத்தீங்களா? தட் இஸ் சிம்பிளி லைக் தட் போஸ்ட் டேட்டட் செக்.
ஓகே ஃபெய்த் வைக்கலாம், பட் ஆனா அதை ப்ரூஃப் பண்ணாத வரைக்கும் நம்ப கூடாதுன்றதுதான் பாயிண்ட். ப்ரூஃப் பண்ணாத வரைக்கும் அவங்களும் இப்படிதான் வந்துச்சுன்றத சொல்லக்கூடாது. ஒரு விஷயத்த ப்ரூஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்படிதான் நடந்ததுன்ற சொல்றதுதான் கரெக்ட். ஒரு விஷயத்த ப்ரூஃப் பண்றதுக்கு முன்னாடியே இப்படிதான் இதை நம்புங்க அப்படின்னு சொல்றது கரெக்ட் கிடையாது. ரீசனபிளா இருக்க? புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்ப நீங்க இன்னொன்னு கேட்டீங்க, இதுல என்னங்க டிஃபரன்ஸ், இதுல தெரிஞ்சுக்கிறது என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. சேம் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை பத்தியே சொல்றேன். There is a fundamental difference between religion, which is based on authority, and science, which is based on observation and reason. Science will win because it works. So நம்மள இதை தான் நம்பிட்டு இருக்கோம். சயின்ஸ்ல சொல்றதை நம்ம நம்பலாங்க, ஏன்னா எப்படியும் ஒரு நாள் அது ஒர்க் ஆகும். அவங்க சொல்றது வந்து கண்டிப்பா ஒரு நாள் ப்ரூஃப் பண்ணி காட்டிடுவாங்க, ஒரு நாள் அது வந்து நிரூபிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு அகைன் ஒரு சிம்பிள் ஃபேக்ட், ஒரு 5 minutes. அதே சிம்பிள் ஃபேக்ட் இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் இவரை வச்சு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி we will conclude the session. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஃபியூச்சர்ல ப்ரூஃப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு முன்னாடி சில விஷயத்தை நம்ம பார்த்தோம். அவர் லைஃபை பத்தி என்ன சொல்றாருன்னு பார்த்தோம். லைஃபை பத்தி என்னன்னு சொல்லிட்டு இருந்தாரு? there is no God, வேற no rebirth, no after life, after death, அப்புறம் no heaven, no hell. இன்னும் வேற ஏதாவது ஞாபகம் இருக்கா பாயிண்ட்? நோ காட். ஸோ நமக்கு மேலே வேற எந்த கண்ட்ரோலும் கிடையாது. ஒரு இடத்துல நோ ஃபேட், அந்த வேர்டு ஞாபகம் இருக்கா? ஃபேட்ன்றதெல்லாம் கிடையாது, கர்மான்றதெல்லாம் கிடையாது. என்ன ஃபேட்னா என்ன அர்த்தம்? கர்ம விதி, கரெக்டா? ஸோ எப்போ நீங்க காடுன்ற கான்செப்ட்லாம் கொண்டு வரீங்களோ அப்பதான் காடு கொடுத்துருக்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணா அது புண்ணியம், காடு கொடுத்துருக்க ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணலன்னா பாவம், பாவத்துக்கு கஷ்டப்படணும், புண்ணியம் பண்ணா சந்தோஷமா இருக்கலாம், இதெல்லாம் கர்மா, இந்த கான்செப்ட்லாம் வருது. இது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரா? கிடையாதுன்னு சொல்லி சொல்றதுக்கு தான் என்ன பேருன்னு சொல்றாரு? சயின்ஸ். இதுதான் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சிம்பிள் விஷயம் கேட்குறேன். இது ஸ்டீஃபன் ஹாக்கிங் உடைய லைஃப். அவருடைய என்ன இது ஃபர்ஸ்ட் போட்டோ 29ன்றது என்னது? ஏஜ். நெக்ஸ்ட் போட்டோ 50. நெக்ஸ்ட் போட்டோ 76. யாருக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங் உடைய லைஃப் பத்தி தெரியுமோ இப்போ நான் காட்டும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க வேற யாருக்கும் இதை பத்தி ஏதாவது இதை போட்டோ பார்க்கும்போது ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? பேரலைஸ். எஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டீஃபன் ஹாக்கிங் நிறைய பேர் யாராவது பார்த்துருக்கீங்களா? ஃபோட்டோஸில் பார்த்துருக்கீங்க, வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம். அவர் என்னமோ வீல் சேரில், வயசான காலத்தில் வீல் சேரில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க டேப்ல. அவருக்கு ALS அப்படின்னு சொல்லி ஒரு வியாதி, ரொம்ப ரேர்லி வரக்கூடிய ஒரு வியாதி. ஸோ நர்வல் இஷ்யூ வரும். அது வந்தது அப்படின்னா ஒருத்தனுடைய மசில் பவரெல்லாம் ஒருத்தர் இழந்துருவான். யூஸ்வலாக 60-70 ஏஜுக்கு மேலே வரும், வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இவருக்கு 20ஸ்லேயே வந்துருச்சு. அந்த போன ஃபோட்டோவில் அதனால தான் பார்த்துருப்பீங்க. 29 கிட்டத்தட்ட அது அப்பவுமே அவருக்கு அது இருந்தது. ஸோ சில வருஷம் தான் வாழ்வார் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. பட் ஹி வாஸ் லிவிங் அப் டு அரௌண்ட் 80 years. ஸோ 2018 ஐ திங்க் அவர் வந்து இறந்த நாள். ஸோ அவருடைய லைஃப்ல இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கு இல்லையா, இது என்ன சிஸ்டம் அப்படின்னா, அந்த 29 ஏஜுக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் ஜாஸ்தியாக அவருடைய ஒரு மசில் பவரும் இழக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரால் நடக்க முடியாது, பேச முடியாது, எழுத முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? எதனால் இதாச்சு? நோய் வந்துச்சு. ஏன் வந்துச்சு? பை சான்ஸ் வந்துச்சு. பை சான்ஸ் வந்தா ஏன் வரணும்? லைஃப்ன்றது ஒன்று தானே, கெமிக்கல் காம்பினேஷன் மூலியமாக தான் வந்துச்சு அந்த லைஃப்ன்றது. அப்போ அவருக்கு மட்டும் என்ன கெமிக்கல் காம்பினேஷன் தப்பாக இருந்திருக்கணும் 29 வயசுல இந்த மாதிரி அவருக்கு ஏதோ ஆகிறதுக்கு? எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட், கடவுளே கிடையாது, ஃபேட்டே கிடையாது, லைஃப்ன்றது ஒன்று தான் அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் பற்றி பேசும்போது, அப்போ இந்த பிரச்சனையை கியூர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கெமிக்கல் காம்பினேஷன் வச்சு சரி பண்ணியிருந்துருக்கலாமே.
அதுக்கு பதிலா கடைசி வரைக்கும் அவர் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தாரு? ஓ எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, நமக்கு மேல மேபி ஏதோ ஒரு சுப்பீரியர் கண்ட்ரோல் இருக்கு போல இருக்கு அப்படின்ற பாயிண்ட் எல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. சாகர் அன்னைக்கு வரைக்கும் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு லிம்பா வேலை செய்யாம போயிடுச்சு, மசிலா வேலை செய்யாம போயிடுச்சு, கையில மட்டும்தான் கொஞ்சம் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ உடனே என்ன பண்ணாங்க, அவருக்காக ஒரு டிவைஸ், இந்த மாதிரி டிவைஸை டிசைன் பண்ணி அவர் வெறுமனே ஒரு டேப் பண்ணார் அப்படின்னா ஆல்பபெட்டிக்கல் கீபோர்டு வந்து ஸ்க்ரீனில் இருக்கும். அவர் டேப் பண்ணுறதன் மூலியமா, இப்போ எப்படி இன்னைக்கு நம்மளுடைய மொபைல் ஃபோன்ஸில் நீங்கள் உதாரணத்துக்கு அமெரிக்கான்னு டைப் பண்ணணும்னு வைங்களேன், ஏஎம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்கான்னு ஒரு டேர்ம் காட்டும் பார்த்தீங்களா. நம்மளாம் இன்னைக்கு தான் அதை டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். அவருக்கு அப்போவே அதை ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவர் ஃபிங்கரில் வெறுமனே 2 லெட்டர் டைப் பண்ணார் அப்படின்னா அந்த வேர்டு ஃபார்மேஷன் ஆகிடும். ஈவன் அவர் என்ன சொல்ல வரன்ற ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் கூட ஃபார்மேஷன் ஆகிடும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணி கடவுள்லாம் கிடையாது, நம்ம தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறோம், ஃபேட் கிடையாது, கர்மா கிடையாது, பாவம் புண்ணியம் கிடையாது அப்படின்ற பாயிண்டே தான் பேசிட்டே இருந்தார். அந்த கையும் வேலை செய்யாமல் போயிடுச்சு. கடைசியா வேலை செஞ்ச ஒரே ஒரு பார்ட் என்ன, இந்த கண்ணத்துக்கிட்ட மட்டும் லைட்டா இப்படி ஃபிளிக்கரிங் மாதிரி ஆகும். இந்த போட்டோல பாத்தீங்கன்னா அவர் கண்ணாடிக்கு கீழே நிறைய இடத்துல நிறைய பேர் மைக்ரோஃபோன் அப்படி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அவரது அது மைக்கு கிடையாது, அது சென்சார். அவர் வெறுமனே இப்படி இப்படி ஃபிளிக் பண்ணாருன்னா அதை வச்சு அவர் என்ன சொல்ல வராருன்றத அது வந்து அவருக்கு முன்னாடி இருக்க ஸ்கிரீன்ல வந்து அது டிஸ்பிளே பண்ணும். டிஸ்பிளே பண்ணி இந்த விதத்துல அவர் சாக போற கடைசி நாள் வரைக்கும் கடவுளை ஏத்துக்கவே இல்லை. ஸோ இப்போ நான் கேட்குறேன், இது இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடக்கும்போதும் பை சான்ஸ் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்றது உங்களுக்கு ரீசனபிளான ஆன்சரா தெரியுதா, இல்ல நம்ம ஏதோ ஒன்று பண்ணனால அதனுடைய ரிசல்டன்ட்டா நம்ம இதை ஃபேஸ் பண்றோம் அப்படின்றது ரீசனபிளா உங்களுக்கு தோணுதா? சயின்ஸ், ஸ்கிரிப்சர், வேதாஸ்ன்ற வேர்டே கொண்டு வராதீங்க. என்னுடைய இந்த 2 பாயிண்ட் மட்டும் தான் நான் கேட்கிறேன். ஒருத்தர் ஒரு விஷயத்தை வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணும்போது, ஏன்னா இன்னைக்கு ஏத்திஸ்டா கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கிட்ட யாராவது ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, பட்னியா இருக்கான், எத்தனை பேர் பட்னியா இருக்காங்க, கடவுளை நாங்க நம்ப மாட்டோம்னு சொல்றாங்க இல்லையா? ஏன்னா கடவுளை நம்புறவங்க என்ன பதில் சொல்றாங்க, அவன் பண்ண பாவம், கஷ்டப்படுறான். என்னங்க அர்த்தமா இருக்கா, பாவம் கஷ்டப்படுறான் கடவுள் விட்டாரு, நாங்க நம்ப மாட்டோம், கடவுளே இல்லைங்கிறாங்க. சரி, இப்ப இவங்க கொடுக்குற ஆன்சர் என்ன? பை சான்ஸ். ஏங்க அவன் பட்னியா இருக்கான்? பை சான்ஸ். ஏங்க அவன் ஏழையா இருக்கான்? பை சான்ஸ். ஏங்க அந்த பொண்ணை கற்பழிச்சிட்டாங்க? பை சான்ஸ். ஏங்க இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு? பை சான்ஸ். இது ரீசனபிளா இருக்கா? ஓகே, அந்த क्वेश्चन நெக்ஸ்ட் வீக் we will discuss. உங்களுக்கு புரியுதா? சயின்ஸ்ல ஜஸ்ட் ஆக்சுவலா நிறைய ஸ்லைட்ஸ் இருக்கு, நான் ஒன்னு மட்டும் காட்டிட்டு முடிச்சுக்கிறேன், மீது நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்த்துப்போம். ஓகே, ஸோ லாஸ்டா ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்ன அதே ஒரு விஷயம் தான். என்ன இருக்கு? One can't prove that God doesn't exist. வாழ்க்கை பூரா கடவுள் இல்ல கடவுள் இல்ல கடவுள் இல்லன்னு சொல்லி பேசினவனே தான் என்ன சொல்றாரு கடைசியில, கடவுள் உண்மையில இல்லைன்றது ப்ரூஃப் பண்ண முடியாது. பட் சயின்ஸ் மேக்ஸ் காட் unnecessary. So laws of physics can be explain the universe without the need for a creator. But actually, without a creator, there is no possibility to explain about the universe. By chance ன்னு சொல்றது அர்த்தமே இல்லை. ஸோ சயின்ஸ், நம்ம இன்னைக்கு நம்புற சயின்ஸை வச்சு கடவுள் இல்லைன்றதையும் ப்ரூஃப் பண்ணவும் முடியாது. ஸோ அண்ட் அவங்க ஓகே கடவுள் இல்லைன்னு சொல்லி அவங்க என்னென்ன விதத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்களோ அந்த ஆன்சர்ஸுமே ஆக்சுவலா பார்த்தோன்னா ரீசனபிளா இருக்கான்னு பார்க்கும்போது அதுலயும் கொஸ்டின் மார்க் தான் இருக்குன்றத இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்த்தது. பட் உங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு புரியுது. அவர் கேட்டாரு கடவுள் இருக்காருன்னா கண்ணில் காட்டியிருக்கலாமே, கண்ணில் பார்க்க முடியல, நம்ப முடியல. இப்போ அவர் கேட்டாரு டிசைனர் இருக்காருன்னா கரெக்டாக கிரியேட் பண்ணியிருக்கலாமே, ஏன் வந்து அவர் அந்த பிரச்சனையை சரி பண்ணலாமே அப்படின்றதுக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்ப்போம். அந்த செஷனை பத்தி பார்த்ததுக்கு அப்புறம் அப்ப இன்னும் டீட்டெயில்டா உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. ஸ்கிரிப்சர்ஸ்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் பிளைண்ட் ஃபெய்த்தா தோணுதா,
இல்லை இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் சொல்லிட்டு இருக்கிறது பிளைண்ட் ஃபெய்த்தாக தோணுதான். ஓகேவா? ஸோ என்ன இதோட கன்க்ளூட் பண்ணிக்கலாம் செஷனை. கீர்த்தன் சித்தர் இப்போ ஏதோ மெசேஜ் போட்டிருந்தாரு, நான் கவனிக்கல. கண்டினியூ பண்ணுமா ஏதாவது கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, என்ன ப்ராப்ளம்னா நான் செஷனோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்த மாதிரி, ஓகே சாரி வேற ஏதோ போட்டிருக்காரு. ஓகே, ஸோ ஸ்டார்டிங்ல நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. பட் ஈவன் இந்த சைட்ல இருந்து நம்மளை திங்க் பண்றதுக்கு கூட யாருமே நம்மளை திங்க் பண்ண கூட டைம் தரதில்லை. நம்ம பிளைண்ட்லி வி ஆர் ஜஸ்ட் ஃபாலோயிங். ஸோ நெக்ஸ்ட் வீக் அப்படியே இப்போ ஆப்போசிட்டா ஸ்கிரிப்சர்ஸ்ல ஓகே காட் இருக்காருன்றதுக்கு ஆன்சர் கொடுக்கும்போது நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் என்ன பதில் இருக்கு, என்ன விதத்தில் அதை புரிஞ்சுக்கிறதுன்றதை பத்தி பார்ப்போம். தென் வி வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அப்புறமா தனியா பிரசாத் சாப்பிட்றப்போ பார்த்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். முடிச்சிட்டாங்க.